ராவணன் பார்த்தீங்கன்னா, தேவையில்லாம தன்னோட வாயாலேயே வந்து மாட்டிக்கிட்ட கதை தாங்க இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, ராவணன் வந்து ஒரு பெரிய வில்லன், பயங்கரமான ஆளு அப்படி இப்படிங்கிற மாரி தான் வந்து காமிச்சாங்க. ஆனா, இப்போ வர வர அவன் பண்ற ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சில்லியா, கிரிஞ்சா இருக்கு. ஸோ இவன்லாம் வில்லனா அப்படிங்கிற மாரி தான் வந்து போய்க்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட தர்ஷினிய வந்து இந்த ராவணன் வந்து வேணும்னே மிரட்டி தான் வந்து வச்சிருக்கான். ஸோ இந்த மாதிரி நடந்த விஷயங்கள் எதையுமே நீ வந்து வெளியில சொல்லக்கூடாது. அப்படி சொன்ன அப்படின்னா வந்து நிச்சயமா உன்னோட சித்தியும் சரி, உன்னோட வீட்ல இருக்கிற எல்லாரையும் சரி, நான் உயிரோட விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி வச்சிருக்காரு. ஸோ அதனால தான் வந்து தர்ஷினி எதுவுமே வந்து சொல்லாம அப்படியே நடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா நிச்சயமா வந்து இந்த விஷயங்கள் நம்ம இவ்வளோ நாள் வந்து நெனச்சோம். ஏன் இந்த தர்ஷினி வாய தொறக்க மாட்டேங்குது? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அவள தான் வந்து தப்பு சொல்லிட்டு இருந்திருந்தோம். பட் ஆனா இதுக்கெல்லாம் முக்கியமான காரணமே இந்த ராவணன் தான். ஸோ கண்டிப்பா வந்து இந்த மாரி ஒரு விஷயத்த நீ சொன்ன அப்படின்னா, உன்னோட சித்தியும் சரி, அவ வயித்துல வளர்ற குழந்தையும் சரி, எதுவுமே வந்து உயிரோட இருக்காது அப்படின்னு சொன்னதுனால, ஸோ நம்ம இப்படிப்பட்ட ஒரு உண்மைய சொல்லிட்டோம் அப்படின்னா, அப்புறம் சித்தியும் அவங்க வயித்துல வளர்ற குழந்தைக்கும் நிச்சயமா பிரச்சனை வந்துரும். நம்மளால அவங்க உயிருக்கே ஆபத்து வந்துரும். அந்த மாரி நடந்துறவே கூடாது அப்படிங்கிற மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தர்ஷினி இப்ப வாய தொறக்காம அப்படியே அமைதியாவே இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆதி குணசேகரன் வந்து ராவணன் கிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைக்கணும் அப்படின்னு வீட்ல கேட்கும்போது, வீட்ல இருக்கிறவங்க வந்து வேண்டாம் இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொன்னதுனால, மறுபடியும் இவங்க 3 பேருமே வந்து இவங்க 4 பேருமே ஒரு கூட்டு சேர்றாங்க. ஆ ஸோ இந்த மாரி பேசிக்கிறாங்க. இந்த மாரி வீட்ல உள்ளவங்கலாம் வேணான்னு சொல்றாங்கல்ல சார், அதனால இப்போதைக்கு இது வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆதி குணசேகரன் ரொம்பவே விடாப்பிடியா இருக்காரு. அவங்களுக்கெல்லாம் என்ன தம்பி தெரிய போகுது? அவங்களுக்கு இப்ப நடக்கிற சூழ்நிலை என்னன்னு சரியா அவங்களுக்கு வந்து தெரியாது. அதனால அவங்க வேணாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அதுக்காக நம்ம அப்படியே விட்டுற முடியுமா? நான் வந்து முடிவு பண்ணது தான். எனக்கு அப்புறம் இந்த பொறுப்பு எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துக்கிறதுக்கான ஒரே ஆளு நீங்க மட்டும் தான். ஏன்னா உங்களுக்கு தான் அந்த தகுதி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. இது எல்லாமே கதிர் ஞானம் 2 பேருமே கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்பவே வந்து சங்கட்டமா இருக்கு. நம்ம அண்ணே வந்து நம்ம மேல நம்பிக்கை வைக்காம, புதுசா வந்து இந்த ஒரு ஆள் மேல இப்படி நம்பிக்கை வைக்கிறானே, இதெல்லாம் சரியே இல்ல அப்படிங்கிற மாரி அவங்களுக்கு மனசுக்குள்ள தோணுனாலுமே, வெளியில எதுவுமே வந்து வெளிப்படையா ஓப்பனா சொல்லாம சும்மாவே வந்து நின்னுகிட்டு இருக்காங்க. ஸோ ஆதி குணசேகரன் இத சொல்லிட்டு, "என்ன கதிர் ஞானம் நான் சொல்றது சரிதானா?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமாண்ணே நீங்க சொல்றது சரிதான். நீங்க என்ன சொன்னாலுமே அது சரியா தான் இருக்கும். அத நாங்க நம்புறோம்." அப்படிங்கிற மாரி சும்மா வாய் வார்த்தையா பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிடுறாங்க. ஸோ வீட்ல உள்ளவங்கள எப்படியாவது சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் வந்து ஆதி குணசேகரன் எல்லாருமே கூட்டிட்டு வெளிய போலாம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெளியில வந்து போறாங்க. அண்ட் விசாலாட்சி வீட்ல தான் இருக்காங்க. தர்ஷினி, அதுக்கப்புறம் சக்தி, ஜனனி எல்லாருமே வீட்ல தான் வந்து இருக்காங்க. அது மட்டும் கிடையாது. ஆதி குணசேகரன் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே கூட்டிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போம்போது, இந்த ராவணன் வந்து அந்த டைம் பார்த்து கரெக்ட்டா வந்து நம்மளுடைய தர்ஷினி ரூமுக்குள்ள வந்து போறாரு. ஸோ ராவணன பார்த்தோனே தர்ஷினி வந்து ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. எதுக்காக இப்ப நீ வந்து உள்ள வந்த? உனக்கு என்ன வேணும்? அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. என்ன தர்ஷினி எப்படி இருக்க? நான் சொல்ற மாதிரியே கரெக்ட்டா நீ வந்து ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கியே! வெரி குட். இதே மாரி நீ பண்ண அப்படின்னா தான் உனக்கும் நல்லது, உன்னோட சித்திக்கும் நல்லது. அப்படி நீ ஏதாவது நான் சொன்னத மாத்தி மட்டும் பண்ணேன்னு தெரிஞ்சுச்சு, அந்த நிமிஷமே உன்னோட சித்தியும், அவ வயித்துல வளர்ற குழந்தையும் உயிரோடயே இருக்க மாட்டாங்க. அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்ட வந்து எடுத்து விடுறாரு. ஸோ இந்த இடத்துல தான் தெரியுது நம்மளோட தர்ஷினிய வந்து இந்த ராவணன் மிரட்டி வச்சிருக்காரு. அதுவும் எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து அந்த விகேவ சுட்டுருப்பாரு இல்லையா? ஸோ அப்போ வந்து நம்மளுடைய தர்ஷினி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மயக்கத்தில தான் இருந்திருப்பாங்க. அவள தூக்கி போட்டு கார்ல வந்து உட்கார வச்சு வந்திருப்பாங்க இல்லையா? அதுக்கப்புறம் வந்து நம்ம தர்ஷினி முழிச்சிருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து, "யார் நீ? உனக்கு என்ன வேணும்? நீ எதுக்கு என்ன காப்பாத்தியிருக்க? எங்க சித்தி, சித்தப்பா எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த டைமிங்ல தான் நம்மளோட ராவணன் வந்து இந்த மாரிலாம் மிரட்டியிருப்பாரு. "இங்க பாரு, உங்க குடும்பத்தில இருக்கிற எல்லாருமே வந்து நான் இந்த மாரி வந்து பண்ணணும். அது மட்டும் கிடையாது, உன் சித்தியும், சித்தப்பாவையும் நான் உங்க வீட்ட விட்டு வெளிய தொரத்தப் போறேன். அதுக்கு நீ தான் வந்து எனக்கு துணையா இருக்கணும். நீ இதையும் மீறி வந்து நான் தான் வந்து அவன சுட்டேன். அது மட்டும் கிடையாது, நான் தான் வந்து உன்ன வந்து காப்பாத்திட்டு வந்தேன் அப்படிங்கிற இந்த விஷயமெல்லாம் நீ வெளியில சொல்லிட்ட அப்படின்னா, நிச்சயமா உன் சித்திய உயிரோடயே பார்க்க முடியாது. அடுத்த நிமிஷமே அவள நான் வந்து கொன்றுவேன்." அப்படிங்கிற மாரி வந்து மிரட்டி வச்சிருப்பாரு. ஸோ அந்த மிரட்டலுக்கு பயந்து நம்ம தர்ஷினி வாய தொறக்காம அமைதியா வந்து இருந்துகிட்டு இருப்பாங்க. "நீ சொன்ன மாரி தானே நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் எதுக்கு உனக்கு வந்து இங்க வேல? தயவு செஞ்சு இந்த ரூம விட்டு வெளிய போ." அப்படின்னு சொல்றாங்க. "போறேன், போறேன் தர்ஷினி. எதுக்காக இவ்ளோ தூரம் வந்து நீ ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிட்டு இருக்க? நான் சொல்ற மாரி எல்லாமே கரெக்ட்டா தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் தான், ரொம்ப நாள்லாம் கிடையாது. எப்படியாவது அந்த ஜனனிய இந்த வீட்ட விட்டு நான் ஒட்டுமொத்தமா வெளியில தொரத்திருவேன். வெளியில வந்ததுக்கப்புறம் அவள என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே வந்து தெரியும். அதுவரைக்கும் இப்படியே நீ அமைதியா இருந்துட்டேன்னா, உனக்கும் நல்லது, உன் குடும்பத்துக்கும் நல்லது." அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாரு. "நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. உனக்கு எதுக்கு வந்து என் சித்திய பழிவாங்குற வேல? அப்படி என் சித்தி என்ன பண்ணாங்க? அவங்க எவ்ளோ நல்லவங்க தெரியுமா?" அப்படிங்கிற மாரி வந்து
நம்ம தர்ஷினி வந்து பேசுறாங்க. "என்ன உன் சித்தி நல்லவளா? சரி, சரி அதெல்லாம் உனக்குள்ளேயே இருக்கட்டும். அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். நான் என்ன சொல்றேனோ அத மட்டும் தான் நீ வந்து கேட்கணும்." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த நேரம் பார்த்து விசாலாட்சி பார்த்தீங்கன்னா, தர்ஷினிய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஸோ கரெக்ட்டா வந்து கதவ தொறந்தவுனே வந்து இந்த மாரி உள்ள ராவணன் இருக்கிறத பார்த்துட்டு, "ஏய்! நீ என்ன இங்க பண்ணிக்கிட்டு இருக்க? அதுவும் எங்க வீட்டு பொண்ணோட ரூம்ல. உனக்கு என்ன இங்க வேல?" அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா வந்து கேட்குறாங்க. விசாலாட்சி உள்ள வந்தத வந்து பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா, ராவணன் அப்படியே திரு திருன்னு முழிக்கிறாரு. "ஐயோ! அம்மா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த மாரி தர்ஷினி வந்து தனியா இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதா? என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு தாம்மா நான் அவங்க கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன்." அப்படின்னு அப்படியே பிளேட்ட மாத்தி வந்து போடுறாரு. "ஆமா, அதெல்லாம் விசாரிக்கிறதுக்கு நீ யாரு? முதல்ல ஒரு பொண்ணு தனியா இருக்கான்னா, அவ ரூமுக்குள்ள உன்ன யாரு வர சொன்னது? இந்த அளவுக்கு இந்த வீட்ல உள்ளவங்க உனக்கு இடம் குடுத்து வச்சிருக்காங்களா? முதல்ல வெளிய போ இங்கருந்து." அப்படின்னு சொல்லிட்டு விசாலாட்சி பார்த்தீங்க அப்படின்னா கத்துறாங்க. ஸோ அந்த சத்தத்த கேட்டு மேல இருக்கிற சக்தி, ஜனனி 2 பேருமே இறங்கி கீழ வராங்க. ஸோ கீழ வந்துட்டு, "என்ன அத்த? என்ன ஆச்சு?" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "இங்க பாரு ஜனனி, வீட்ல யாருமே இல்ல. தர்ஷினி உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கா. இந்த ஆள் என்னன்னா, இவன் பாட்டுக்கா தர்ஷினி ரூமுக்குள்ள வந்துட்டு என்னமோ வந்து பேசிக்கிட்டு இருக்கான் தர்ஷினி கிட்ட." அப்படின்னு சொல்லும்போது, "சார் உங்களுக்கு என்ன இப்போ உள்ள வேல? ஒரு பொண்ணு தனியா இருக்கும்போது உள்ள வந்து நீங்க பாட்டுக்கா பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்ன நீங்க ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க சார். இதெல்லாம் உங்களுக்கு யார் பண்ண சொன்னது? வீட்ல இருக்கிற யாராவது தர்ஷினி ரூம்குள்ள போயிட்டு அவள பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போனாங்களா?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, "ஐயோ! சக்தி அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது சக்தி. நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க. ஜனனிக்கு அது தர்ஷினிக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுல்ல, அவளுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? அவள வச்சு வந்து யாரு இவள கடத்துனாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து வந்தேன். மத்தபடி வேற எதுவும் கிடையாது. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. வேணும்னா எங்க தர்ஷினிகிட்டயே கேட்டு பாருங்களேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, தர்ஷினி பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே சொல்லாம அமைதியாவே வந்து உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ ராவணன தான் வந்து தர்ஷினி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இத நம்ம ஜனனி வந்து நோட் பண்றாங்க. எதுக்காக தர்ஷினி வந்து ராவணனையே வந்து மொறச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா? இதுல வேற ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு போல இருக்கு. ஆனா தர்ஷினிக்கு எல்லாமே தெரியுது. ஆனா எதுக்காகவோ ஒரு விஷயத்துக்காக அவன் மறைச்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம ஜனனிக்கு லைட்டா வந்து தெரிய வருது. "இங்க பாரு, நீ வந்து இதுக்கப்புறமும் இந்த மாரி உள்ள இல்ல வர்ற வேல வச்சுக்கிட்ட அப்படின்னா அம்புட்டு தான் உனக்கு மரியாத. மொத நீ வெளிய போ." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிடுறாங்க. ஸோ ராவணனும் பார்த்தீங்க அப்படின்னா வெளியில போயிடுறாங்க. அ ஜனனி வந்து தர்ஷினி கிட்ட வந்துட்டு, "தர்ஷினி உனக்கு எதுவும் இல்லல்ல தர்ஷினி, நீ நல்லா தானே இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல சித்தி எனக்கு ஓகே தான். நான் நல்லா தான் இருக்கேன். ஒண்ணும் இல்ல." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிடுறாங்க. ஸோ உடனே சக்தி சொல்றாரு, "இங்க பாரு ஜனனி, இங்க நடக்கிறதுல எனக்கு என்னமோ சரியா வந்து தோணல. இந்த புதுசா வந்திருக்கானே இந்த ராவணன், எனக்கு என்னமோ இவன் மேல தான் வந்து சந்தேகமா இருக்கு. ஆள் இல்லாத நேரத்துல ஒரு பொண்ணோட ரூம்குள்ள வந்துகிட்டு இருக்கான். அதுவும் இவ சொல்றது எல்லாமே வீட்ல இருக்கிற அம்புட்டு பேரும் கேட்கணும் அப்படிங்கிற மாரி வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. எனக்கு என்னமோ இவன் தான் நம்ம குடும்பத்துக்கு ஒட்டுமொத்தமா ஏதாவது பெரிய ஆப்பா வைக்க போறானோன்னு தோணுது. இது தெரியாம அவிங்க எல்லாருமே என்னடான்னா, இவன் பேச்ச கேட்டுட்டு இவன் பின்னாடி வந்து போயிட்டு இருக்காய்ங்க. இது எங்க போய் முடிய போதுன்னு தெரியல. எவ்வளோ சீக்கிரம் இந்த வீட்ட விட்டு நம்ம போறோமோ, அவ்வளோ சீக்கிரம் நமக்கு நல்லது ஜனனி. இன்னமும் இந்த குடும்பத்துக்காக நீ அத பண்ணணும், இத பண்ணணும்னு உட்காந்துக்கிட்டு இருக்காத." அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ராவணன் இந்த மாரி தர்ஷினி ரூம்குள்ள வந்த விஷயம் விசாலாட்சி சொல்லி, பெரிய ஒரு பிரளயத்த கொண்டு வர போறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.